சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல நீங்கள் தேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தால் மக்கள் உண்மையாக இருந்து தேட்டரில் கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால் முதலே கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் வந்து படங்களில் 2 கிளைமேக்ஸ் இருக்குது. முதல்லையும் கிளைமேக்ஸ் இருக்குது, பின்னாடியும் கிளைமேக்ஸ் இருக்குது. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்கள் ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்கள் விரும்பலை அப்படின்னா எப்படி அது சரியாக இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் நீங்கள் காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது வந்து காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். லைவ் என்பது எப்போதும் இருப்பது இல்லை. நான் சொல்றேன் இருங்க, நீங்க வெளியில வெளியிடாமல் இருப்போம் தவிர இந்த எதிர்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, நேபாள் நாட்டுடைய ராசுவா பகுதியில் நேற்றைய தினம் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 160 பேர் உயிரிழந்திருக்கிறாங்கன்னு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அங்கே 750 பேரை காணவில்லை என்றும் செய்திகள் வருகிறது. சுற்றுலா சென்ற கிட்டத்தட்ட 110 இந்தியர்கள் அங்கே இந்த பேரிடரில் சிக்கியிருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் சிக்கியிருக்கிறதாக செய்திகள் தொடர்ந்த வண்ணம் வருகின்றது. நேபாள் சென்ற குடும்ப உறுப்பினர்களை தொடர்பு கொள்ள முடியலன்னு இங்கே இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் மிகுந்த பதட்டத்திலையும் அச்சத்திலையும் இருக்கிறாங்க. இந்த சம்பவத்தில் எத்தனை தமிழர்கள் சிக்கியிருக்காங்க, அதில் எத்தனை பேர் நாம் மீட்டெடுத்திருக்கிறோம்? தமிழ்நாடு அரசு சார்பாக நேற்று ஒரு உதவி எண், அவசர உதவி எண், ஹெல்ப்லைன் நம்பரும் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அரசு அறிவித்த அந்த ஹெல்ப்லைன் நம்பர்களுக்கு இதுவரைக்கும் எத்தனை அழைப்புகள் வந்திருக்கிறது? அந்த அழைப்புகள் தொடர்பாக என்ன மேல் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த நிலைமையில் தமிழர்களை பத்திரமா மீட்டுட்டு வர்றதுக்கு தமிழக அரசு சார்பாக ஒரு சிறப்பு அதிகாரியை, ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸரை இந்த அரசு நியமிச்சிருக்கிறதா? அவங்க நேபாள் போகிறதுக்கான திட்டங்கள் எதுவும் இருக்கிறதா? மேலும் இந்த பெருவெள்ளத்தில் சென்னை நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சிவஞானம் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கார் என்ற செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் அவர்கள் எங்களுடைய தலைவருடைய அறிவுறுத்தலின்படி உடனடியாக இந்த தகவலை விரிவான ஒரு கடிதம் மூலமாக ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நேற்று மாலை கொண்டு போய் நேரில் கொடுத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நேரத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு நாம் அனைவரும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவம் தொடர்பாக அரசு உரிய விளக்கம் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்கு நீங்கள் கேள்வி நேரத்தை எடுத்திருக்கிறீங்க, 5 கேள்விகளுக்கு அலோவ் பண்ணியிருக்கிறீங்க. 5 கேள்விகளுக்கும் நம்முடைய அமைச்சர்கள் அவர்கள் தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. துணை கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய வேண்டுகோள், கேள்வி நேரம் நடக்கும்போது குறிப்பாக நீங்கள் முக்கியமாக 5 துறைகளில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. கேள்வி நேரம் நடக்கும்போது அந்த துறையினுடைய செயலாளர்கள் இந்த அவைக்கு வர வேண்டும், அவங்க நோட்ஸ் எடுத்துக்க வேண்டும். எனவே அதையும் நீங்கள் வலியுறுத்த வேண்டும். அதேபோல் இன்றைக்கி இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம், நானும் கொடுத்துருக்கிறேன், அனைத்து கட்சி தலைவரும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நாங்கள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு முன்பாகவே ஒரு அமைச்சர் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லணும்னு சொல்கிறாரு. அதையும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்க. இது வந்து உடனே நீங்கள் கரூர் இன்சிடெண்ட்டோட கம்பேர் பண்ணுறீங்க. அது நான் சரியாக இருக்குமா என்று தெரியவில்லை. ஏனென்றால் கரூர் இன்சிடெண்ட் நடக்கும்போது இங்கே அவையில் மாண்பு முதலமைச்சர் அவர்களே இருந்து அதற்கு பதில் சொன்னார்கள். இப்போ முதலமைச்சர் அவர்களும் அவையில் இல்லை, சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளரும் இல்லை. எனவே இதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொண்டு எந்தெந்த துறை பிரச்சனை வரும்போது அந்த அரசு துறை அதிகாரிகள் இங்கே இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிவுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுப்பணித்துறை அமைச்சர், இதை பற்றி நான் ஒரு விளக்கம் சொல்லணும், நீங்கள் பேசி முடிச்சிருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சி தலைவர் இப்போ ஒரு வினா எழுப்பினார். முன்பு இருந்த நடைமுறை வேறு, இப்போ சட்டமன்றம் வந்து லைவ்ல வந்து கொடுத்துட்டு இருக்கனால இங்கே இருக்கக்கூடிய ஒரு வார் ரூம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து எந்த டிபார்ட்மெண்ட் வந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 5 டிபார்ட்மெண்ட்லேருந்து 8 டிபார்ட்மெண்ட் வரைக்கும் கேள்விகள் வருது. அனைத்து செயலாளர்களும் இங்கே இருக்க பக்கத்து ரூமில் வார் ரூமில் தான் இருக்கிறாங்கிறத நாங்கள் பதிவு பண்ணுறோம். முன்னாடி லைவ் இருக்காது, இப்போ லைவ் இருக்கிறதுனால எல்லாமே லைவ்லேயே பார்த்து செயலாளர்
செயலாளர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நாங்க பதிவு பண்றோங்கிறத கே நேரு அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, லைவ் என்பது எப்போதும் இருப்பது. இல்ல நான் சொல்றேன் இருங்க, நீங்க வெளியில வெளியிடாமல் இருப்போமே தவிர இந்த கேள்வி பதில் கேட்கும்போது அதிகாரிகள் அங்கிருந்து துணை அதிகாரிகள்லாம் துறையினுடைய அதிகாரிகள்லாம் அங்கே இருப்பது தான் குற்றச்சாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய துறை செயலாளர் இங்கு இருந்தால் கேள்வி கேட்டதை தவிர வேறு பகுதி பல செய்திகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்களிடம் கேட்கிறார்கள். நீங்கள் அதற்கு பதில் சொல்கிறீர்கள். துறையினுடைய செயலாளர் இருப்பாரையானால் குறிப்பெடுத்துக் கொள்வார். அது நடைபெறும் என்றால் நடைபெறும், நடைபெற முடியாது என்றால் முடியாது என்று சொல்ல வரும். எனவே துறையினுடைய செயலாளர் அவசியம் இருக்க வேண்டும். ஏன்னா இதுதான் பெரிய பாடி, சட்டமன்றம் தான் பெரிய பாடி. அந்த நேரத்தில் அதிகாரிகள் இங்கு இல்லை, முதலமைச்சர் இல்லை என்றால் முதன்மை செயலாளராக இங்கு இருக்க வேண்டும். சீஃப் செக்ரட்டரியாவது இங்கு இருந்தால், இப்போது நேபாளம் பிரச்சனையை அமைச்சர் சொல்கிறார், அப்போது குறிப்பெடுத்து என்ன பதில் இருந்தால் உடனடியாக சொல்வதற்கு திருத்துவதற்கு சரியாக இருக்கும். அதற்காக தான் சொல்கிறோம். மாண்பு உறுப்பினர் தங்கம் தென்னரசு அவர்கள். எனக்கு எல்லா கருத்தையும் கேட்கலாம், கேட்டு நான் முடிவு சொல்றேன். பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள். நான் ஒரு பொதுவாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு திரைப்படத்துக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த திரைப்படத்தில் கிளைமேக்ஸ்ன்றது கடைசியாக தான் இருக்கும். எப்படியுமே நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இருக்கத்தானே போக போகிறீங்க, இதெல்லாம் பார்க்கத்தானே போகிறீங்க. அதனால் போய் உட்கார்ந்த உடனே கிளைமேக்ஸை முதலே போட்டுருவோம். அதை கிளைமேக்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்தை அவர் எப்படி டைரக்டர் பண்ணியிருக்காரு, எப்படி எல்லாமே நம்ம பார்த்து மெதுவாக அந்த திரைப்படத்தை பற்றி எப்படி வேணாலும் நம்ம அதை பற்றி கற்று சொல்லிக்கலாம்னு சொன்னால் அது அவ்வளோ தூரம் சரியா இருக்குமா? எனவே என்னுடைய கருத்து என்னன்னா, கிளைமேக்ஸே பார்க்காம மக்கள் போயிடுற கவலையில் நான் சொன்னேன். இல்லை கிளைமேக்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க. கிளைமேக்ஸை நிச்சயமா பார்ப்போம். உங்களுடைய கிளைமேக்ஸு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் முடிச்சிடறேன். என்ன இன்னைக்கு ஒரு லைட்டர் வேணும். ஐம் சேயிங், இன்னைக்கு காலையிலேருந்து ஒரு முடிவில் என்ன பண்ணுறீங்கன்னா, எதை முதல்ல சொல்லி எதை பின்னால் சொல்கிறதுன்றது வந்து காலையில் வந்த உடனே அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை நீங்கள் பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் பேசுங்க, கேட்டுங்க அப்படின்றீங்க. இப்போ நீங்கள் அறிவிப்பெல்லாம் முன்னால் விட்டுட்டு அப்புறம் திருப்பி அதில் பேசுங்கன்னு சொல்கிறீங்க. பேரவைத் தலைவர் தூங்கிட்டும் படுத்துக்கிட்டும் பொத்திக்கிட்டும் படுத்துக்கலான்ற ஒரு முடிவுக்கு பேரவைத் தலைவர் வந்து விட்டீர்களா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுங்க. பேரவைத் தலைவர்களே, நம்முடைய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு சொன்னது போல, நீங்க தியேட்டருக்கு போனோடனே கிளைமேக்ஸை போட்டுட்டீங்க, அதுக்கப்புறம் வேணுங்கிறவங்க இருந்து பாருங்க அப்படின்னு அவர் சொன்னார். நீங்க சொன்னீங்க மக்கள் வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம போயிடுவாங்களோ அப்படின்னு. படம் நல்லா இருந்தா மக்கள் உண்மையாக இருந்து தியேட்டர்ல கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்ப்பாங்க. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த படம் எப்படியும் ஓடாது, இந்த படம் நல்லா இருக்காது, அதனால முதல்ல கிளைமேக்ஸை போட்டுருவோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. மாண்பு சமூகத்தை இருங்க, அவர் சமூகத்தில் அமைச்சதுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்பெல்லாம் வந்து படங்கள்ல 2 கிளைமாக்ஸ் இருக்கு. முதல்லையும் கிளைமாக்ஸ் இருக்கு, பின்னாடியும் கிளைமாக்ஸ் இருக்கு. எப்போ வந்து ஒரு மாற்றத்தை விரும்ப வேண்டும், மாற்றங்கிறத விரும்பணும். நீங்கள் ஆட்சி மாற்றத்தையும் விரும்ப மாட்டீங்க, நடைமுறை மாற்றத்தையும் நீங்கள் விரும்பலை அப்படின்னா எப்படி அது சரியாக இருக்கும்? அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானதாக தான் நான் வந்து பார்க்குறேன். நான் மாண்புமிகு பேரவைத் தலைவரே, இதில் இன்னொரு சங்கடம் இருக்குது. அமைச்சராக இருக்கிறவங்களுக்கு சங்கடம் இருக்குது, எங்களுக்கும் சங்கடம் இருக்குது. இப்போ முன்னாலே அறிவிப்பு பண்ணிடுறீங்கன்னு வச்சிங்களேன், எந்த தொகுதிக்கே அல்லது அந்த பகுதிக்கே வந்து பொருத்தமான அறிவிப்பு இருந்ததுனாக்கா அவங்க பாராட்டி பேசின்னு இருப்பாங்க. இப்போ எதிர்கட்சி வரலன்னு வச்சுங்க, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, இப்படி தான் பேச ஆரம்பிப்பாங்க. கோரிக்கை கூட வைக்க முடியாது. அதனால் நீங்கள் எடுத்துருக்கிற முடிவு கரெக்டாக. எப்போ நான் சொல்கிறேன்னா, முன்னாலே சொல்லாமல் பதிலுரை பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்போ அறிவிப்பு சொல்லிட்டு பதிலுரை பேச ஆரம்பிக்கட்டும், அது பொருத்தமாக இருக்கும். அதான் சரியாக இருக்கும். இல்லை